கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. முதல் நூற்றாண்டில் இந்த மாதிரியான நவீன வசதி, மின்சாரம், வெளிச்சம் இல்லாமல் நிச்சயமாக அவங்களும் கேட்டிருப்பாங்க. ஒருவேளை நமக்கும் அதே மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம், அதை கனப்படுத்துவோம், அதில் கவனமாக இருப்போம். மற்றதை நாம் நினைக்க முடியாமல் நிச்சயம் தேவ வசனத்தினாலே பலனடையலாம். எஸ்ராவின் புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அதில் முதல் அதிகாரம். இந்த புத்தகமானது வரலாற்றை பாதுகாக்க எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி போதிக்க கவனத்தை காட்டுகிறது. தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் வரும் ஆசீர்வாதங்களை நமக்கு உணர்த்துகிறது. முதலாம் அதிகாரம் 1 முதல். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆகிய ஏவியலினாலே அவன் கோரேஸ் என்கிற பெர்சியாவின் மன்னன், புறஜாதி மன்னன், தேவன் அவருடைய ஆவியை ஏவினார் என்று பார்க்கிறோம். வசன குறிப்பாக 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 22, 23 நாம் எழுதி கொள்ளலாம். எரேமியாவின் வாயினால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி கவனிக்க வேண்டியது. அப்போ தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுபவர். God always fulfills his promises. கடவுள் தன் வாக்கை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை நிறைவேற்றி விடுவார். அவரை இப்படி பரிசுத்தவான்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர் சொல்ல ஆகும். அதான் தேவன். அவர் சொல்லிட்டா அது அப்படியே நடந்துடும். அதுதான் நம்முடைய தேவன். அப்போ அவர் வாக்குறுதிகளை எவ்வளவு காலமானாலும் அவர் முன் குறித்தபடியாக, அவர் தீர்மானித்தபடியாக அதை எப்பொழுதுமே துல்லியமாக நிறைவேற்றி விடுவார். இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை நிறைவேற்றுகிறவர். இன்றைக்கு நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு அதை பற்றி ஜெபித்து அதனால் தைரியம் கொண்டு இருக்கிறோமா? நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லை. ஜெபத்திலே நம்முடைய சொற்கள், நம்முடைய வழக்கமான சொற்கள் தான் இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி அப்படி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் நிறைய பேருக்கு இல்லை. அது ரொம்ப அவசியம். காரணம், அவர் உரைத்தது, அவர் சொன்னது எப்பொழுதுமே அவர் நிறைவேற்றுவார். இங்கே எரேமியாவின் காலத்திலே உரைத்தது. இந்த சமயமானது கிறிஸ்துவுக்கு முன்னாலே 539வது வருஷம். இந்த ஆணை அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. அதை பத்திரமாக காலாகாலத்துக்கு வைக்கும்படியாக தேவன் திட்டம் பண்ணி இருக்கிறார். அதனால்தான் 3000 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம். அது ஏற்கனவே சொல்லப்பட்டது, எழுதப்பட்டது, பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டது. அதனால எத்தனாயிரம் வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கு நம்ம கையில, நம்ம மொழியில அது ஒரு புத்தகமாக, வரலாற்று புத்தகமாக இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனம். தேவன் சொன்னதை அங்கு கவனிக்கலாம். இந்த தேசமெல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும்,
இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். எரேமியா காலத்திலே முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாரு. இந்த எஸ்ராவின் நாட்கள் என்பது முன்னும் பின்னும் பார்த்தோம்னா அங்கே எரேமியா, எசேக்கியேல், தானியேல் இந்த 3 பெரும் தீர்க்கதரிசிகள் சமகாலத்திலே இருந்திருக்காங்க. இப்போ 70 ஆண்டு காலம் ஒரு விஷயம் சொல்லிட்டார். அப்படியே எரேமியாவின் புத்தகம் 29 4 முதல் வாசிக்கிறேன், கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவன் அறிவிக்கிறார், சிறைப்பட்டு போனவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் குமாரரையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண் கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானமாய் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும் உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். சொப்பனம் காணப்படுகிறது, உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாமலும் இருங்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களின் நாமத்தை சொல்லி உங்களுக்கு பொய்யான தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்ப வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. சிறையிருப்பிலே அனுப்பின பிறகு எல்லாருக்குமே என்ன மாதிரியான ஒரு மனோபாவம் இருக்கும், என்னன்னு தோன்றும்னு சொன்னா, கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு, நம்ம பாவம் பண்ணிட்டோம், இங்க அந்நிய தேசத்துல நாம் தேவனற்ற ஜனங்கள் நடுவிலே, விக்கிரக ஆராதனைக்காரர் நடுவிலே, அசுத்தங்களுக்கு நடுவிலே வாழணும், ஒரு பனிஷ்மெண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறார், எவ்வளவு நாளோ தெரியலையே அப்படின்னா, அப்படியே போகும்போதே சொல்லிடுறாரு 70 வருஷம். அந்த 70வது வருஷத்தோட முடிவுல ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு வரும். ஏன்னா வாய் வழியாக ஒவ்வொரு பெற்றாரும் குடும்பத்துக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. 70 வருஷம், 50 வருஷம் ஆயிடுச்சு, 60 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இந்த 70 வருஷம் அப்படின்றது கூட முடிஞ்ச உடனே மறுநாள் மொத்தமா எல்லாரும் போயிட்டாங்கன்னா இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. கொஞ்சம் பேர் பாபிலோன்லேயே வீடு கட்டி வாசல் எல்லாம் வச்சு அவங்களுடைய வேலை ஸ்தலங்கள் எல்லாமே அங்கேயே இருந்து தோட்டம் துறவை உண்டாக்கி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. மீதியானவர்கள் அவங்க தான் இங்கிருந்து பாபிலோன் சிறையிருப்புல இருந்து எருசலேமுக்கு போகிறாங்க, தங்கள் பகுதிகளுக்கு போகிறாங்க. அப்படி போகும்பொழுது இங்கேயே தங்கிடுறேன், நான் வரமாட்டேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க, தங்களால் ஆன மட்டும் நன்மைகளை இவர்களிடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. தேவாலயம் கட்டுங்க, கர்த்தருடைய வேலைக்காக நாங்கள் தருகிறோம். அவங்க பங்கு இருந்தது, ஆனா இவங்க போகல, அங்கேயே இருந்துட்டாங்க. அப்போ தேவனானவர் நமக்கு என்ன செய்கிறார், இந்த வரலாற்று வழியாக என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. எஸ்ராவின் புத்தகம் 2-3 வசனங்கள். முதல் அதிகாரம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தவர்களே, யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதாவது இது பேசுறது யாருன்னா, கோரேஸ் என்கிற ஒரு மன்னர். அவர் பெர்சியா மன்னர், அவர் புறசாதி மனுஷன், அவர் புறசாதி ராஜா தான். பாபிலோனிய ராஜ்யம் முடிஞ்சு மேதோ பெர்சிய ராஜ்யம் வந்துடுச்சு இல்லையா, அதுல பெர்சியாவின் ராஜா அவர். அப்போ அந்த ராஜாவின் நாட்களில தான் தேவன் அவரை ஏவினாராம். தேவன் அந்நிய மனுஷன், அந்நிய ராஜா ஒருவரை ஏவினதாக பார்க்கிறோம். அது எப்படி சாத்தியமா இருக்கும்? ஒரு அந்நிய ராஜா அவர். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுல நம்ம ஆளுகிற ஒருவர் நமக்கு ஏதோ கர்த்தர் சொன்னார்னு சொன்னா எப்படி இருக்கும்? நமக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆச்சரியமா இருக்கும். ஆனா அந்த காலத்துல தேவன்
தம்முடைய வார்த்தையை சொல்வதற்கு, திட்டத்தை சொல்வதற்கு அந்நிய ராஜாக்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ அவருடைய இறுதியும் ஏவப்பட்டது அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம அங்க பார்க்கிறோம். 1879 வருஷம் எழுதுறவங்க எழுதிக்கங்க. 1879 கோரேஸ் மன்னனோட வரலாற்று குறிப்புகள். உருளையிலே ஒரு மண் கல் உருளை இருக்கு இல்லையா, ரோல் தூண் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உருளையில அந்த வரலாறுகள் எழுதப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்டது வரலாற்றில் 1879. அதுல அந்த கோரேஸ் மன்னன் இருந்தது. அவர் ஆட்சி காலத்துல சில தெய்வங்களின் பெயர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதுல இஸ்ரவேலின் தேவனை குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த கோரேஸ் மன்னன் தேவனாலே ஏவப்பட்டு பயன்படுத்தப்பட்டார். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த தெளிவு நமக்கு தேவைப்படுது. கவனிங்க, தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். தேவன் தம்முடைய திட்டத்தை பயன்படுத்துவதற்கு யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய திட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்றதுதான் மெயினா பார்ப்பார். அவருடைய திட்டத்துக்கு ஒருத்தர் ஒபே பண்ணணும், அவ்வளவுதான். அந்த வர்ற மனுஷன், அந்த வேலை செய்யற மனுஷன் ரொம்ப பெரிய தகுதி பெற்ற ஞானம் உள்ளவனாக, மகாபெரிய அறிவாளியாக அப்படின்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தேவனால் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டார்ன்றதுனால அவர் பரிசுத்தவானும் நீதிமானாகவே இருப்பார்ன்ற அவசியம் கூட இல்லை. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த கோரேஸ் என்கிற அந்நிய தேவங்களை வணங்குகிற ஒரு மனுஷன், ஒரு ராஜா. கர்த்தர் அவன் இருதயத்தை ஏவி அவன் வாயிலே, அவன் இருதயத்திலே தன் வார்த்தையை வைத்து அதை தன் ஜனத்துக்கு சொல்றார். நீங்கள் தேவாலயம் கட்டுப்படியாக புறப்படுங்கள், தேவனாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க, 2:3. கர்த்தர் அதாவது அவருக்கு கட்டளையிட்டதாக சொல்றார். He commanded me அப்படின்றார் பாருங்களேன். ஒரு பர்சனலா தேவன் அந்த மனுஷனுக்கு சொன்னதை அந்த இடத்துல ஒரு வார்த்தையா அவர் எடுத்துக்கிட்டு அதை எப்படி சொல்றாரு பாருங்களேன். அப்ப பாருங்களேன், தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த மனிதன் யாருன்னு பார்த்தா நமக்கே தெரியுது, அவன் ஒரு அந்நிய மனுஷன். அவன் விருத்தசேதனம் பண்ணப்படாத ஒரு அந்நிய மனுஷன், பல தெய்வங்களை வணங்குகிற விக்கிரக ஆராதனைக்காரன். அவனை தேவன் ஏவினார். அவன் அதை அப்படியே வாங்கி உள்வாங்கி அதை அப்படியே சொல்றார். பரலோகத்தின் தேவன், ராஜ்யங்களை ஆளுகிறவர். அக்காலத்தில் இருக்கிற புறஜாதி ராஜாக்களுக்கு யெகோவா தேவனை பற்றி சில விஷயங்கள் ரொம்ப தெளிவா தெரியும், மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதுல ஒரு பாயிண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த பூமியின் ராஜ்யங்களை ஆளுகிற தேவன் அப்படின்றது. 4ஆம் வசனம் வரைக்கும் எல்லாரையும் எருசலேமுக்கு போய், அதாவது ரொம்ப தெளிவா அவங்க என்ன பண்ணணும்ன்றத தேவன் சொன்னதை அவர் சொல்றார். கட்டக்கடவன் எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அப்படியானால் தேவன் யாரை வேண்டுமானாலும் தம்முடைய திட்டத்தை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்துவார், செய்வதற்கு பயன்படுத்துவார். அதனால தேவன் என்னை பயன்படுத்துறார் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே வச்சுக்குவோமே. அதனாலேயே நான் ரொம்ப தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு தகுதியானவனாக இருந்ததுனால நினைச்சேன்னா தப்பு. நான் கர்த்தருக்கு பயந்து நான் தகுதியுள்ளவனாக என்னை அவர் கையில ஒப்பு கொடுக்கணும்ன்றது முக்கியம். ஆனா நான் ரொம்ப தகுதியான ஆளா இருந்தேன், அதனால்தான் பாருங்க I am a tool in the hand of mighty God அப்படின்னா தப்பா போயிடும். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டுல தேவனுடைய தெரிந்தெடுப்பை பற்றி கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்றார். 26 முதல், எப்படி எனில் சகோதரரே,
நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்ளுகிறார் என்பது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது அவர் இஷ்டம், அவர் டிசிஷன். அது God decides to whom to select and use him. யாரை பயன்படுத்தணும்னு தேவனுடைய முடிவு. நம்ம பயன்படுத்தின ஆளை பார்க்கிறோம். ஓ, இவர் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார், அவர் மூலமாக கர்த்தர் தம் திட்டத்தை சொன்னார். அப்போ இன்னைக்கு நாம தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதா இருந்தா அவருக்கு கீழ்ப்படிவேன் என்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும். கர்த்தர் சொல்வதை செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்தா போதும். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவருக்குன்னு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க கூட இனிமேல் அவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டேன், இனி நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களாம் இருக்காங்க. யோனாவை உதாரணமாக கொண்டார். அவர் கர்த்தர் சொல்ற வார்த்தையை நான் போய் சொல்லவே மாட்டேன்றார். அப்போ தேவனால் தெரிந்து கொடுக்கப்பட்டு அவருடைய கையினால் பயன்படுத்தப்படுகிறவர்கள் யாரா வேண்டாம இருக்கா உலகத்துல. ரெண்டாவது விஷயம், அந்த புரஜாதி ராஜாக்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியும்னு சொன்னேன் இல்லையா? உதாரணத்துக்கு தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 4:17. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து தாழ்ந்தவனையும் அதிகாரி ஆக்குகிறார் என்று அதாவது தேவன் இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் அந்த இடத்திற்கு கூட ஒருவனை தெரிந்தெடுக்கும் பொழுது தமது அதிகாரத்தின்படியாக தமது சித்தத்தின்படியாக செய்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1 வசனம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் ஏன்னா தேவனாலே அன்று ஒரு அதிகாரம் இல்லை. புதிய ஏற்பாட்டிலே நமக்கு சொல்றாரு, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்படுகிறது. அது கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாரத்தில் இருப்பவர்கள் கிட்ட நம்ம எப்படி நடக்கணும், சட்டத்துக்கு எப்படி நடக்கணும்ன்றது கீழே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ நமக்கு சில நேரம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், நம்மளால ஏற்றுக்கூட முடியாததான். கோரேஸ் கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னது அப்படின்றது எவ்வளவு புதிராக ஆச்சரியமாக இருக்குமோ. நேபுகாத் நேச்சார் கர்த்தரை பற்றி அவரே தேவன் என்று சொன்னது. தானியேல் காலத்துல இருந்த ராஜாக்கள் எல்லாம் தானியேலோட விசுவாசத்தை பார்த்து, அந்த 3 வாலிபர்களோட விசுவாசத்தை பார்த்து, இஸ்ரவேலின் தேவனே தேவன் சொன்னதுனால அவங்க அப்படியே கன்வெர்ட் ஆகி யெகோவாவின் தேவனை வணங்குபவர்களாக மொத்தமா மாறிட்டாங்களான்னா இல்ல, அவங்க வழியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, அவ்வளவுதான். அது மாதிரிதான் இன்னைக்கு கூட மகாத்மா காந்தி சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், இந்த வேதத்தை பற்றி ஆண்டவரை பற்றி, அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். அதனால அவர்கள் பரிசுத்தவான்களா, அப்படி ஆக்கப்பட்டவர்களா, அவர்கள் கீழ்ப்படிந்து விட்டார்களான்னா இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் கூட இல்லை. அதனால நம்ம அவங்களெல்லாம் ஒரே புனிதர்களா பார்க்கணும்னு அவசியம் கூட இல்லை. இன்றைக்கு நம்மை ஆளும்படியாக நம்முடைய தேச அளவிலே பார்த்தாலும் சரி, மாநில அளவிலே பார்த்தாலும் சரி, தேவன் தமது சித்தத்தின்படியாகவே மனிதரை நம்மீது ஆளுகை செய்வதற்காக ஏற்படுத்துகிறார். எந்த அதிகாரம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ தேவன் இவரை ஏற்படுத்தினார்ன்றதுனால, இவர் தேவனுடைய கையிலே ஒரு கருவியாக இருப்பார்ன்றதுனால இவர் தேவனுடைய பரிசுத்தவானா இல்லை, அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோரேஸ் தேவனுடைய பரிசுத்தவானாகவும் நீதிமானாகவும் இருந்தாரா? அவசியம் இல்லை. அப்போ தன் ஜனத்துக்கு ஒரு செய்தியை சொல்லணும், சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆள் வேணும். அவர் சொன்னா அந்த ஜனங்க கேட்கிற அளவுக்கு ஒரு ஆள் வேணும். அது யாரு? கோரேஸ் மன்னன், அவன் தான் ராஜா. அப்ப அந்த ராஜாவை ஏவினார், தம் ஜனத்துக்கு மெசேஜ் கொடுக்கிறார். அடுத்தது அந்த ராஜாவின் இடத்திலிருந்து சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்குது. என்ன? இதுக்கு முன்னால பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்த பொழுது 3 கட்டமாக எருசலேமை கொள்ளையிட்டதெல்லாம் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கு பாபிலோன்ல.
அது எல்லாத்தையும் கொடுக்கணும்னா முடிவு பண்ண வேண்டிய ஆளு இந்த ராஜா தான். அடுத்தது இந்த ராஜா சொல்லும் போதுதான் மற்ற ஜனங்கள்லாம் கூட இந்த ஜனங்கள் வெளியில போகும்போது அவங்களுக்கான நன்மைகளை கொடுத்து அனுப்புவாங்க. So God elect or appoint an authority over a nation by his will. It doesn't mean the leader is a very worthy person. அவர் ரொம்ப தகுதியானவன், அதனாலே கர்த்தர் அவனை வச்சாரு பார்த்தீங்களான்னா தப்பு பண்ணிடும். தேவன் தம் வேலையை, தம் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்துவார். இவ்வளவுதான். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 17:28. அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாம் அவருடைய சந்ததியார்னு சொன்னதுனால அந்த புலவர்கள் எல்லாம் தேவனுடைய ஜனமா இல்ல, புலவர்கள். அவங்க யாரோ தேவனற்றவர்கள், அந்நிய மக்கள் தான். ஆனா நம்மெல்லாம் ஒரே கடவுளுடைய சந்ததி தான்ப்பா, இல்லையா? அண்ணா அவர்கள் சொல்வாராம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். ஒருவனே தேவன் தானே, யெகோவா தேவனை தெரிஞ்சு வச்சு அவருக்கு கீழ்ப்படுகிற ஆளாத சொன்னாரா? இல்ல. அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த காலத்துல தேவைப்பட்டது. இவ்வளவுதான். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்த பிரசனமாக்குதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய். அப்போ தேவன் தான் சர்வத்துக்கும் மேலான சர்வலோகத்தின் ராஜாவாக இருக்கிறவர். இந்த பூமியில் நடக்கும் எந்த ஒரு விஷயமும் அவர் அனுமதியில் நடக்கும். அவர் எந்த ஒரு மனுஷனையும் நமக்காக அவர் பயன்படுத்துவார். ஆண்டவர் அப்போஸ்தலரை தெரிந்து கொள்ளும் பொழுது கல்விமான்களையும் அந்த சமுதாயத்திலேயே மிகப்பெரிய அந்தஸ்திலே அரண்மனையில் இருப்பவர்களையுமா இல்லை, மீனவர்களை, சமுதாயம் ஒதுக்கின பாவி என்று சொல்லுகிற ஆயக்காரனை, இப்படி கலந்துதான் தெரிந்து கொண்டார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த முழு உலகத்தையும் அந்த 12 பேரை கொண்டு மொத்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியான ஒரு பெரிய திட்டத்தை அவர் வைத்தார். இன்றைக்கு தேவன், நான் எந்த விதத்திலையும் அறிவாளி கிடையாது, அவ்வளவு ஒன்றும் தகுதியான ஆள்லாம் கிடையாது, ஆனா எனக்கு கர்த்தருக்கு பயன்படணும்னு ஆசையா இருக்கு. இந்த விருப்பம் இருந்தா போதும். நாம் தகுதி அப்படின்றது மனுஷன் சொல்றது, நம்மளா நினைக்கிறது, அது எதுவும் அவசியம் அல்ல. தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்தணும்னு அவர் நமக்கு ஒரு அனுமதி கொடுப்பாரானால் அது தானா நடக்கும். ஒன்னே ஒண்ணு, அவர் சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் மாத்திரம் நமக்கு வேணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். யாரை பார்த்து சொல்றாரு? பிலாத்துவை பார்த்து. தேசாதிபதியாகிய பிலாத்து, ரோம அரசாங்கத்தின் கீழாக இருக்கிற ஒரு அதிபதியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவரோட பார்வையில இவர் ஒரு ரபி, ஒரு போதகர், ஒரு யூத மத குரு, ஒரு புது மார்க்கத்தை சொல்லி கொண்டிருக்கிறவர். எவ்வளவுதான். இவர் சொல்றாரு, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் வராவிட்டால் என் மேல் ஒரு அதிகாரம் உன்னால செலுத்த முடியாது. ஆண்டவர் வாழ்ந்த சமகாலத்துல இதை சொல்லி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது மேலான அதிகாரம் தேவனால் உண்டாகிறது என்று எழுதியிருக்கிறார். அதனால்தான் இன்னைக்கும் கூட நம் மீது ஆளுகை செய்பவர்களை தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அவர்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அவர்களை தேவனுடைய ஒரு மனிதனாக, அவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனிதனாக அல்லது பரிசுத்தமானாக, ஒரு நீதிமானாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. தேவனுடைய ஒரு கையில் பயன்படுத்தப்படுகிற ஒரு கருவி. அதேதான் இந்த கோரேஸ் மன்னன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசிரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இஸ்ரவேல் மக்கள் இப்படி அடிமைத்தனமாக ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்க நொறுக்கப்படுவாங்க, அங்க நசுக்கப்படுவாங்க. ஆனா கூடவே அவங்க உணர்த்தப்படுவாங்க. நம்ம கூட கஷ்ட காலத்துல நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்கும் பொழுதுதான் உண்மையானவர்களை, அன்பானவர்களை, நமக்கானவர்களை பக்கத்துல பார்த்தா இருப்பாங்க. நல்ல வசதியா இருக்கும் பொழுது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கஷ்ட காலத்துல தான் உண்மையானவர்களை நீங்க பக்கத்துல பார்க்கலாம். உங்களை உண்மையாய் நேசிப்பவர்களை பக்கத்துல அப்பதான் பார்க்கலாம். அதனாலதான் நமக்கெல்லாம் கஷ்டம் வருது. நம்ம கஷ்டம் ஏன் வருதுன்னு சில நேரத்துல நினைக்கிறோம் பார்த்தீங்களா? நிறைய காரணம் இருக்காது. நம்ம வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கிறதுக்குன்னே நமக்கு கஷ்டம் வரும். தேவன் அப்படிதான் தன்னுடைய ஜனத்தை 430 வருஷம் எகிப்தின் அடிமைகளாக வைத்திருந்தார். அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு 70 ஆண்டு காலம் பாபிலோன் சிறையிருப்பிலே வைத்தார். அவ்வப்பொழுது அப்படி செய்வார். நம்ம வாழ்க்கையில நாம கூட ஏதோ நம்ம அப்படியே முடங்கி லாக் ஆன மாதிரி ஆயிட்டோம் அப்படின்னு சில நேரத்துல ஃபீல் பண்ணும். ஒண்ணுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, ஒண்ணுமே நடக்கல, எதுவுமே பண்ண முடியல, எல்லாமே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்போம். அந்த சமயத்துலதான் கர்த்தருக்கும் நமக்குமான அந்த உறவை, அவருக்கு பிரியமாக நாம் நடப்பதை பற்றி ஒரு சுய பரிசோதனையை நாம் செய்யணும். அப்படி இல்லாதிருந்தால் எல்லாரையும் போலவே நாமும் முறுமுறுத்து, வெறுத்து, கசந்து, கர்த்தரை விட்டு விலகி இப்படிதே வாழ்ந்துட்டே இருக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் ஆயிடுறாங்க. நாம கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம வழிநடத்துற விதத்தை புரிந்து நடக்க வேண்டும். கோரேசை தேவன் பயன்படுத்திய விஷயத்துல இன்னும் சில விஷயங்களை நாம் கவனிக்கணும். ஏசாயாவின் புத்தகம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வசனத்தை படிக்கும்போது எல்லாரும் வசனத்தை எடுங்க. 44ஆம் அதிகாரம் 28. கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானது எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். 45ஆம் அதிகாரம் 1 கர்த்தராகிய நான், நல்ல கவனிங்க, அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக, அபிஷேகம் பண்ணினேன்னா தெரிந்தெடுத்த, I have elected him. அபிஷேகம் என்ன? டு மார்க். அதான் அபிஷேகத்துக்கு அர்த்தம். அப்போ அபிஷேகம் பண்ணின கோரேசு ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வியாக்குவேன். இதைதான் நிறைய பேர் வசனமா பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தேவன் கோரேசுக்கு சொன்னது. சில நேரத்துல ரூத்துல ஒரு சில வசனங்கள் இருக்கும். அது போவாஸ் ரூத்துக்கிட்ட சொல்லுவார். அதை கர்த்தருடைய வசனமா எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நம்ம சில நேரங்கள்ல வசனம்லாம் யாருக்காவது வாங்கி கொடுக்குறத கொஞ்சம் செக் பண்ணுங்க. அது கர்த்தர் உரைத்த வாக்குத்தத்தமா அல்லது ஒரு மனிதனுக்கு சொன்னதா, அது என்னதுன்றதை நம்ம பார்க்கலாம். இங்க உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து கோரேசே நீ என்னை அறியாதிருந்தும், கவனிச்சிங்களா? கோரேஸ் கரெக்டா சொல்ற, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படி நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. அந்த அந்நிய ராஜாவினிடத்திலே கர்த்தர் உரைத்த வார்த்தை. அப்போ தேவனால் இந்த கோரேஸ் என்கிற மன்னன் தம்முடைய ஜனத்துக்காக பயன்படுத்தப்பட்டார். இவ்வளவுதான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். மேய்ப்பன் என்று சொல்றார்,
அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்றார். ஆனா 2 இடத்துல முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு, நீ என்னை அறியாதிருந்தும். அப்போ கர்த்தரை அறியாதவர்களை கூட கர்த்தர் தம் ஜனத்தின் நிமித்தமாக பயன்படுத்துவார். அப்ப நம்ம நாட்டை நம்மை ஆளுபவர்கள், ஒரு அரசாங்கம் சொல்லும் போது அதை பற்றிய சரியான புரிதல் நமக்கு வேணும். எல்லாரையும் போல நாம் சிந்திக்க கூடாது, எல்லாரையும் போல நாம் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. நாம் கர்த்தருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறவர்கள், நம் ராஜாதி ராஜா யார் என்று அறிந்து அதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாக நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். 4வது வசனம், எஸ்ராவின் புத்தகம். ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணவித்தான். ஒரு ஆட் ஒன்று கொடுத்திருக்கிறார் இல்ல, ஆச்சரியமா இருக்குல்ல? அந்த விளம்பரம்ன்ற வார்த்தை பாரு, எல்லாருக்கும் தெரிய, அந்த ராஜ்யம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அறிய. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் 430 வருஷம் அடிமைத்தனமாக இருந்து அங்கிருந்து புறப்படும் போது அப்பொழுது செய்தி ராஜ்யம் எங்கும் பரவியது. என்ன, இந்த இஸ்ரேல் மக்கள் போயிட்டு எகிப்தியர்கிட்ட பொண்ணு வெளியே கொடுங்கன்னு உடனே, எப்பா நீ முதல்ல ஊரை காலி பண்ணு, நீ இருக்கிறதுனால இவ்வளவு வாதைகள், இவ்வளவு இழப்பு, இவ்வளவு நஷ்டம், சாவு எல்லாம் வந்து இருக்குது, தங்கமா வேணும், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. அவங்க கொள்ளையடித்து புறப்பட்டார்களாம். இந்த சமயம் என்னன்னு சொன்னா, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை போலவே கொஞ்சம் வித்தியாசம். பாபிலோன் சிறையிலிருந்து வெளியில போகும்போது கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக கேட்டாங்க, அது இவளுக்கு கொடுக்கப்பட்டது. இவங்க போயிட்டு சுகமாக சந்தோஷமாக வாழ்வதற்காகவா? இல்லவே இல்லை. ஒரு வித்தியாசம் இங்க இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் கட்டுவதற்காக கேட்டாங்க. அந்த விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 20ல இருந்து ஒரு வார்த்தையை நம்ம இங்க பார்த்தோம். மீதியாயிருக்கிறவன் எவ்விடத்திலிருந்தும் ஒரு வார்த்தை. ஏசாயா 10:20ல இருந்து. மீதி ஏன் அந்த வார்த்தை வருது? மீதியானவர்கள் இல்ல, மீதியானதை கொஞ்சம் கொடுங்களேன். அப்போ அந்த மீதியானவர்கள் ஏன் வந்துச்சு அந்த வார்த்தை அப்படின்னா, அடிமை தேசமாக இருந்த இடத்துல அங்கேயே இருந்துடுறேன்னு ஒரு பாதி பேரும், வெளியில வர்றேன்னு கொஞ்சம் பேரும் தான் வந்தாங்க. அப்படி வந்தவங்களுக்கு பேர் என்ன? மீதியானவர்கள். அதை விட ரொம்ப முக்கியமா, சாலமோனுக்கு பிறகு இஸ்ரவேல் அந்த 12 கோத்திரமும் 2 ஒரு பக்கம், 10 இன்னொரு பக்கம் பிரிஞ்சது இல்லையா? அங்கங்க போய் அப்படியே ஸ்கேட்டர்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யூதா என்கிற கோத்திரம் மட்டும்தான் தேவனால் மிக கவனமாக கிறிஸ்து வர்ற வரைக்கும் அப்படியே அதை வழிநடத்திக் கொண்டே வந்தார். அவர்கள் மீதியானவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கொஞ்சம் பேரு அங்கங்கிருந்தெல்லாம் வந்து ஒட்டிக்கிட்டாங்க அவங்க கிட்ட. மொத்தமா யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் அல்லது மீதியானவர்கள் அவங்களுக்கு பேரு. அந்த வார்த்தையை தான் மீதியானவர்கள்னு இங்க சொல்றாரு. இப்பொழுது 5வது வசனம், எஸ்ரா போகும்படி லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ, எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ. இதை நீங்க கூட வாழ்க்கையில பார்க்கலாம். நான் பார்த்திருக்கேன். எனக்கு ஒரு நன்மை உண்டாக யாரோ ஒரு மனிதனை தேவன் ஏவினதாக, அதனால் நான் நன்மை பெற்றதை நான் வாழ்க்கையில கவனிச்சேன். யாரோ அவரு அன்னைக்குதான் முதல் முறையா லைஃப்லயே பார்க்கிறேன். அந்த ஒரு சந்திப்புக்கு பிறகு அந்த மனிதனிடத்துல எனக்காக ஒரு உதவி கேட்கப்பட்டது. 3 வருஷம் என் மொத்த படிப்புக்கான உதவியை அந்த ஒரு மனுஷன் செய்தார். அதுக்கப்புறமா இல்லை, அவர் என்னோட வாழ்க்கையை விட்டு அப்படியே போயிட்டார் வெளியில. அப்போ அன்னைக்கு என் தேவை ஒரு பக்கம் 3 ஆண்டுக்கான தேவை இருந்தது என் படிப்புக்கு. அதுக்கு முன்னால இந்த ஒருவரையை சந்திக்கிறேன். அவர் இருதயத்தை கர்த்தர் ஏவினார் என்று இப்ப எனக்கு புரியுது. ரொம்ப நாள் புரிஞ்சிடுச்சு. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில கூட அப்படிதான். நமக்கு ஒரு உதவி வேணும். யார் செய்வா? யார் செய்வா? யார் தூக்கி விடுவா? யார் கை கொடுப்பா? யார் இதை நினைப்பா?
கர்த்தர் நமக்காக யாரை வேணும்னாலும் ஏவி விடுவார். அவங்க மனசுக்குள்ள எண்ணங்களை கொடுப்பார், விருப்பத்தை கொடுப்பார், செய்கையை கொடுப்பார். இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கணும். நமக்குள்ள நம்பிக்கை கர்த்தர் மேலே உறுதியாக உண்டாவதற்காகத்தான் இந்த வரலாறை நாம் படிக்கிறோம். அவர் ஏவினார், ஏவினவர்கள் மன உற்சாகம், கர்த்தர் அவர்கள் இருதயத்துக்குள்ள ஒரு மன உற்சாகத்தை எழுப்பினார். வெள்ளி பனிமூட்டுகள், பொன், மற்ற பொருட்கள், மிருக ஜீவன்கள், ரொம்ப பெஸ்டான உச்சிதமான ரொம்ப பெஸ்டான மிருக ஜீவன்கள், பொருட்கள், அவர்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அப்படி கொடுத்து கொடுத்து ஒண்ணு கவலைப்படாதீங்க, இந்த இது வேணுமா எடுத்துக்க, இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் பெஸ்ட், கட்டுடைய ஆலை கட்ட போறீங்க இல்லையா, இந்த அதை எடுத்துக்கங்க. மவுண்ட்ல அந்த இடத்தை வாங்கும் பொழுதும் சரி, அந்த ஒரு இடத்தை கட்டும் பொழுதும் சரி, மனதை ஏவப்பட்டவர்களாக, மூன்று முகம் தெரியாதவர்கள் ஏறக்குறைய ஒரு 80 பேர், அவங்க முகத்தை நான் பார்த்ததே கிடையாது, அங்க இருக்கிற அந்த சபை கூடமனம் கட்டுவதற்கான உதவியை அவர்கள் கொடுத்தார்கள். 80 பேர். அப்போ தேவனுடைய செயலை நாம ருசிக்கணும். அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கும். அடுத்து நம்ம என்ன வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ, சவால் என்ன இருக்குதோ, அதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த வரலாறு நமக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்கும். ஆஹா, நம்ம தேவன் நம்மளை பார்த்துக்குவாருன்னு இருக்கும்போது, அவர் இப்படிலாம் செய்யறதா இருக்கும் பொழுது நான் அவரை விட்டு விலகவே கூட. அதனாலதான் இதுக்கு 3 வார்த்தைகள் சொன்னோம். இந்த பைபிள் ஸ்டடி படிச்சு இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது 3 முக்கியமான விஷயங்கள் நமக்குள்ளே. என்னென்ன விஷயங்கள்? புக் மார்க்கர் கொடுத்த இல்லையா? ரெஸ்டோர், ரீபில்ட் அண்ட் ரினியூ. ரெஸ்டோர்னா மீட்டமைத்தல், ஏற்கனவே இருப்பதை மீட்டமைத்தல். ரீபில்ட்னா கொஞ்சம் கொஞ்சம் இடிஞ்சு போயிருக்குது, சரியில்லை, அதை மறுபடியும் புதிதாக மீள கட்டுதல். அப்புறமா சிலவற்றை நமக்குள்ளே புதுப்பிக்க வேண்டி இருக்கிறது, நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வேத வகுப்புலையும் நாம் இதை நினைக்கணும், நாம் இதை உச்சரிக்கணும். பிறகு இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த 3 விஷயம் நமக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இதை உண்மையா நாம நினைவுல வச்சுக்கிட்டு இதை நாம படிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள தேவனுக்கு பிரியமான மாற்றம் உண்டாகும் கண்டிப்பா. அப்போ கொஞ்சம் படிச்சு முடிச்சிடலாம். இப்போ எழுதுறவங்க எழுதிக்கங்க. கிறிஸ்துவுக்கு முன் 605, கிறிஸ்துவுக்கு முன் 597, கிறிஸ்துவுக்கு முன் 586. 3 படையெடுப்புகள் வழியாக எடுத்து செல்லப்பட்ட பொருட்கள். இந்த 3 படையெடுப்பு வழியாக எடுத்து செல்லப்பட்ட பொருட்கள். அவைகளை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் எடுக்க செய்து என்ன சிஸ்டமேட்டிக்கா பண்ணிருக்கா பாருங்களேன். ட்ரெஷரர் கையில அந்த பாபிலோன் படையெடுப்புகள்லாம் நடந்தது இல்லையா, எருசலேம் தேவாலயம்ல இவங்க கட்ட போறாங்க. அந்த ஆலயத்துல இருந்து எல்லாம் கூட அங்க இருக்கிற பனிமுட்டுகளை எல்லாம் வெசல்ஸ் எல்லாம் திருடி வந்துட்டானுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் எழுதுங்க. தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். தானியேல் 5:1-4. பெல்ஷஸ்ஸார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷஸ்ஸார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார், கவனிங்க, எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். தேடின்னு போனவங்க அங்க விருந்துக்கு யூஸ் பண்ணுகிறானுங்க. இங்க தேவாலயத்தின் பொருட்களை எல்லாத்தையும் பார்க்க சொன்ன ட்ரெஷரர் கிட்ட சொன்னார். எல்லாத்தையும் பாரு, எல்லாத்தையும் எடுத்து அப்படியே தேசத்தின் அதிபதி கிட்ட கொடுங்க. அவரு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு. இந்த லீடர்ஸ், இந்த ஜனங்களை வழி நடத்துகிற லீடர்ஸ் கிட்ட அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. 9 அவைகளின் தொகையாவது அந்த 30 இந்த எண்ணிக்கையை மட்டும் ஒருத்தர் சைட்ல போட்டு கவுண்ட் பண்ணி சொல்லணும். இப்ப 1000,
வெள்ளி கிண்ணங்கள் 410, மற்ற பனிமுட்டுகள் 1000, வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகளெல்லாம் பெல்சாத்சார் சிறையிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போய் எடுத்துக்கொண்டு போனான். கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படியா? அப்படியும் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த 5400 இல்லையா, அந்த பொன் வெள்ளி பனிமூட்டுகள் எல்லாம் 5400. ஏன்னா ஏற்கனவே பொன் கிண்ணங்கள் வெள்ளி கிண்ணங்கள் வந்துடுச்சு இல்லை, அதனால ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இதுல. நமக்கு அது எண்ணிக்கை பெருசு கிடையாது, பட் அவைகளை கொண்டு போனான் என்று பார்க்கிறோம். சரி, இந்த பாடத்துல இருந்து நம்ம லைஃப் அப்ளிகேஷனா என்ன கவனிக்கலாம்? கவனிக்கிறீங்களா? நம்முடைய புத்தி கெட்டாததை நமக்காக தேவன் செய்வார். நம்ம அறிவு கெட்டாது. கோரேஸ் மன்னன் வாயில கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கோரேஸ் மன்னனை நமக்கு மெய்ப்பன் சொல்லுவாரு. கோரேஸ் மன்னனை தான் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனாக சொல்லியிருக்காரு. ஆமா, சொன்னார். அப்ப தேவன் நம் மீதான ஒரு தலைமையை, ஒரு ஆளுகையை இந்த பூமியிலே தம்முடைய கைப்பாவை போல, நீர்க்கால் திருப்புவது போல தேவனாலே நியமிக்கவும் முடியும், அவளை கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் தீமோத்தேயுவில பவுல் சொல்றாரு, தேசத்தை ஆள்பவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, கலகம் இல்லாம அமைதலோட நம்மலாம் வாழணும்னு சொன்னா, கிறிஸ்தவ மக்களே நீங்கள் தேசத்தின் ஆளுகைகளுக்காக ஜெபம் செய்யுங்க. கிறிஸ்தவர்களுக்கு தான் சொன்னார். அப்போ நம்ம ஆள்பவர்களுக்காக நாம் மற்ற ஜனங்களை போல என்ன போக்கு நமக்கு இருக்கக்கூடாது. பொதுவான மக்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. They are not our idols. இன்னைக்கு சமுதாயம் அப்படிதான் பார்க்கணும். அது பிரதமர் ஆளாலும் சரி, முதல்வர் ஆளாலும் சரி, அவர்களை ஒரு ஐடலா பார்க்கறாங்க, ஒரு வணங்குறதற்குரிய ஒரு விக்கிரகம் போல பார்க்கிறாங்க. அது கிறிஸ்தவர்களாகி நம்முடைய எண்ணத்துக்குள்ள வந்துடவே கூடாது. அவர்கள் பணிவுடைய ஆட்கள், தேவனுடைய கையில் இருப்பவர்கள், அதிகாரிகள், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தேசத்தின் சட்டம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இவ்வளவுதான். நான் யாருடைய வார்த்தை கேட்டு என்னை ஷேப் பண்ணணும், என்னை மறுரூபமாக்கணும், என்னை பரிசுத்தமாக்கணும் அப்படின்னா நாட்டு சட்டத்தை கேட்டு கிடையாது, என்னை ஆள்பவர்கள் சொல்லும் சட்டத்தை கேட்டு கிடையாது. என் தேவனுடைய சட்டத்தை கேட்டுதான் நான் என்னை மாற்றி நடக்கணும், என்னை மறுரூபமாக்கணும். அந்த ஒரு பெரிய வேலை எனக்கு இருக்கு. ஆக தேவன் அறிவு கெட்டாத அவருடைய வழிகள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். தேவன் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நமது வாக்கை நிறைவேற்றுவார். அதனால கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய பெற்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளலாம். என்ன பிரச்சனை இருக்கு? இங்க இருக்கிறவங்கள வாழவே பிடிக்கல, 1-2 பேர் இருப்பீங்க. சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஏன் இவ்வளவு பெரிய துன்பம் என் தலையின் மேல் இருக்கிறது? இதுக்கு ஒரு முடிவில்லையா? இந்த பாடம் அதிசயமாக, ஆச்சரியமாக தேவ வழிநடத்தல் இருக்கும். தம் ஜனத்துக்காக யாரை வேண்டுமானாலும் அவர் ஏவுவார். தேவ நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் நம்மை கவனித்து நம்மை அவர் எந்த மாதிரியான ஆறுதலுக்குள்ள, நன்மைக்குள்ள வழி நடத்தணுமோ அவர் நடத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, அற்புதமான பழைய ஏற்பாட்டின் வரலாறு அதை படிக்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. அதில் உன் வழியை பார்க்கிறோம், உன் வல்லமையை பார்க்கிறோம், உன் நடத்துதலை பார்க்கிறோம், உன் செயலை பார்க்கிறோம். எங்களுக்கு தைரியம், நம்பிக்கை உண்டாகிறதப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம். உங்களுடைய மக்களை பலப்படுத்துகிறீர். எங்கள் வாழ்விலே கூட எங்களை கைவிடாமல் எங்களுக்கான பெரிய காரியத்தை செய்யக்கூடிய மகா வல்லமையுள்ள தேவன் எங்கள் தகப்பன் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகிய ராஜாவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆள்பவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் உன் கையில் இருக்கிறார்களே, நாங்களோ உமது பிள்ளைகள், உம்முடைய நீதிக்கு எங்களை உட்படுத்துகிறோம். இதோ இந்த வேளையிலே மனவேதனையோடோ, வலியோடோ, வியாதியின் கொடுமையோடோ, அதனுடைய வருத்தத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஒரு சமாதானத்தார், ஒரு அற்புதமான நன்மையை தார். கர்த்தருடைய கரத்தை அவர்கள் ருசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில்
நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆம்.